ஒரு பசுமையான கிராமத்தில் ராமசாமி என்ற வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் எளிமையான மனிதர். காலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து தனது வயலுக்கு சென்று உழைப்பார். அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று இருந்தது. அவரது வெள்ளை கோழி பொன்னி. பொன்னி சாதாரண கோழி அல்ல. ராமசாமி அதை ஒரு மழைக்கால இரவில் காயமடைந்த நிலையில் கண்டுபிடித்து காப்பாற்றினார். அன்றிலிருந்து அது அவரை விட்டு எங்கும் போகவில்லை. ராமசாமி வழக்கம் போல் கோழிக்கூண்டிற்கு சென்றார். ஆனால் அங்கு அவர் பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சியடைய வைத்தது. கூண்டின் நடுவில் ஒரு முட்டை. அது சாதாரணமாக இல்லை. அது மெதுவாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது, சூரியனின் முதல் கதிர்களைப் போல. இது என்ன அதிசயம் என்று அவர் மெதுவாக கேட்டார். அவர் முட்டையை தொட முயன்றார். அப்போது ஒரு இனிய வெப்பம் அவரது கைகளில் பரவியது. அவர் மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டது. பல வருடங்களாக இருந்த கவலைகள் எல்லாம் கரைந்து போனது போல. அந்த நாளிலிருந்து கிராமத்தில் மாற்றங்கள் ஆரம்பமானது. பல நாட்களாக வறண்டிருந்த நிலம் திடீரென வளமானது. செடிகள் பசுமையாக வளர்ந்தன. நோயுற்றிருந்த மக்கள் குணமடையத் தொடங்கினர். கிராமத்தினர் இதைக் கண்டு வியந்தனர். ராமசாமியின் வீட்டில் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் ராமசாமி அதை பற்றி பெருமை கொள்ளவில்லை. அவர் தினமும் அந்த ஒளி முட்டையை பார்த்து நன்றி என்று மட்டுமே சொல்வார். ஒரு இரவு அவர் கனவில் ஒரு மென்மையான குரல் கேட்டார். ராமசாமி, இந்த ஒளி ஒரு பரிசு, பேராசைக்காக அல்ல, பகிர்வதற்காக. அடுத்த நாள் அவர் கிராமத்தினரை அழைத்தார். இந்த முட்டை நமக்கு எல்லோருக்கும். இதன் அருள் நாம் ஒன்றாக இருந்தால்தான் நீடிக்கும் என்றார். அந்த நாளிலிருந்து மக்கள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர். சண்டைகள் குறைந்தன. பகிர்வு அதிகரித்தது. சில வாரங்களுக்கு பிறகு ஒரு காலை ஒளி முட்டை மெதுவாக ஒளி குறைந்து சாதாரண முட்டையாக மாறிவிட்டது. கிராமத்தினர் பயந்தனர். ஆனால் ராமசாமி சிரித்தார். அதன் வேலை முடிந்தது. இப்போது ஒளி நம்முள் இருக்கிறது என்றார். அவர்கள் உணர்ந்தனர், உண்மையான மாயம் அந்த முட்டையில் இல்லை, அது அவர்களின் ஒற்றுமையிலும் கருணையிலும் இருந்தது.